பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரராகிய நமது அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 prayers. 40 நாட்கள் நம் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 ஜெபங்கள் என்ற தலைப்பில் 6ஆம் நாள் தியானமாக சுத்திகரிப்பின் ஜெபத்தை குறித்து தியானித்து பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தரை பிரியப்படுத்துவோம். தேவ பிள்ளைகளுடைய அழகு பரிசுத்தம்தான். உலகத்தில் நாம் பார்த்தோம் என்றால், ஆலயத்திற்கு போகும் முன் நன்றாக குளித்துவிட்டு நல்ல ஆடைகள் அணிந்து சுத்தமாக செல்ல வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் உள்ளத்திலோ கோபம், வெறுப்பு, பொறாமை, கசப்பு, அன்பில்லாமை ஆகிய அழுக்குகளை சுத்தம் செய்வதை குறித்து எந்த சிந்தனையும் இல்லாமல் இருப்பார்கள். வெளிப்புற சுத்தம் நல்லதுதான், அவசியமானதும் கூட. ஆனால் வெளிப்புறத்தில் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் நினைக்கின்ற நாம், தேவன் விரும்புகின்ற இருதயத்தின் சுத்தத்தை குறித்து அதிகமாக யோசிப்பதே இல்லை. வேதத்தில் பார்த்தோமானால் மத்தேயு 5:8 சொல்கிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். என்னதான் நாம் வெளிப்புறமாக நம்மை சுத்திகரித்து கொண்டாலும் நம் இருதயத்தை சுத்திகரிக்கவில்லை என்றால் நம்மால் தேவனை தரிசிக்க முடியாது. உலகத்தில் சில காரியங்களை செய்வதற்கு முன் அதற்கான சட்ட திட்டங்களை நாம் பின்பற்ற வேண்டியது அவசியமாயிருக்கிறது. உதாரணமாக, டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாமல் நாம் வாகனத்தை ஓட்டினால் அது நமக்கு ஆபத்தாக முடிந்துவிடும். அதுபோலதான் தேவனுடைய காரியத்திலும் சில சட்ட திட்டங்களை, சில கட்டளைகளை, சில ஒழுங்குகளை கடைபிடிப்பது நமக்கு அவசியமாக இருக்கிறது. தேவன் அன்புள்ளவர் தானே, என் சூழ்நிலைகள் எல்லாம் அவருக்கு தெரியுமே, பின் நான் ஏன் இந்த சட்ட திட்டங்களையும் ஒழுங்குகளையும் கைக்கொள்ள வேண்டும் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். மத்தேயு 3:15 சொல்கிறது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சட்ட திட்டங்களையும் ஒழுங்குகளையும் கை கொண்டார். சரி, பரிசுத்தம் என்றால் என்ன? நாம் தூய்மையாக வாழ வேண்டும் என்பதா? இல்லை. பரிசுத்தம் என்ற சொல் தேவனோடு சம்பந்தப்பட்ட ஒரு சொல்லாகும். பரிசுத்தம் என்பது வேறு பிரிக்கப்பட்ட தனித்துவமான வாழ்க்கை வாழ்வதாகும். தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட என்று சொல்லும் போது நாம் உலகத்தோடு ஒத்து வாழ முடியாது. இதைத்தான் ரோமர் 12:2 சொல்கிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் பரிசுத்தமாக வாழ வேண்டும். மேலும் 1 பேதுரு 1:16 சொல்கிறது, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கும் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தேவன். ஆதலால் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்றே தேவன் விரும்புகின்றார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை என்று வேதம் சொல்கின்றது. நாம் தேவனை தரிசிக்க வேண்டுமானால் நமக்கு பரிசுத்தம் மிக மிக அவசியம். தேவனை தரிசிக்க முடியாதபடி நாம் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வீணான வாழ்க்கைதான். மேலும் உபாகமம் 23:14 சொல்கிறது, அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடி உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. நம்மிடத்தில் அசுசியான காரியங்கள் காணப்படும் போது தேவ பிரசன்னம் நம்மை விட்டு போய்விடும். இந்த உலகத்தில் நாம் எதை பெற்று கொண்டாலும் தேவன் நம்மோடு இல்லாத ஒரு வாழ்க்கை நிச்சயமாகவே வீணான வாழ்க்கைதான். வெளிப்படுத்துதல் 22:11 சொல்கிறது, நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று. ஏனெனில் காலம் மிக சமீபமாயிருக்கிறது. அவருடைய வருகை சமீபமாயிருக்கின்றது. அவர் வரும்போது அவரோடு கூட நாமும் போக வேண்டுமானால் நம்மிடத்தில் பரிசுத்தம் இருக்க வேண்டும்.
நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தில் கடல் எவ்வளவு பெரிதாக இருக்கின்றது. அந்த கடலின் மேல் செல்லும் கப்பல் கடல் நீரில் மூழ்காமல் சென்று கொண்டிருக்கிறது. அவ்வளவு அதிகமான கடல் தண்ணீர் அந்த கப்பலுக்குள் புகுந்து அந்த கப்பலை மூழ்கடிக்க முடியவில்லை. ஏன் தெரியுமா? கடல் நீரின் அளவு அதிகமாயிருந்தாலும் கப்பல் அதற்கேற்ற விதமாக வடிவமைக்கப்பட்டிருப்பதால் கடலின் நீர் உள்ளே புக முடியவில்லை. அதுபோலத்தான் நாமும் பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கும் பாவக்கடல்கள். எந்த பக்கம் திரும்பினாலும் பாவமான விஷயங்களின் காட்சிகளும் கவர்ச்சிகளும் தான் நம்மை கவர்ந்திழுக்கும் வண்ணமாக நம்மை சூழ்ந்திருக்கின்றன. படித்தவர்களும் படிக்காதவர்களும் ஏழைகளும் பணக்காரர்களும் உலகத்தின் கவர்ச்சி மிகு காரியங்களில் மயங்கி அநேகர் அதன் வழியே செல்கின்றனர். இத்தனை ஏராளமான கவர்ச்சி மிக்க காரியங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் நான் எப்படி பரிசுத்தமாக வாழ்ந்து காட்ட முடியும்? இத்தனை திரளான பாவமான விஷயங்கள் நெருங்கி நிற்கும் போது நான் மட்டும் அவைகளால் இழுக்கப்படாமல் வாழ்வது சாத்தியமாகுமா? இப்படி ஏராளமான கேள்விகள் சாதாரணமாக எல்லோருக்குமே இருக்கும். நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியம் என்ற ஆவிக்குரிய கப்பலுக்குள் நாம் வந்துவிட்டால் அப்போது எதுவுமே நம்மை நெருக்கி வீழ்த்துவிட முடியாது. எந்த ஒரு பாவ கவர்ச்சிகளினாலும் பாதிக்கப்படாதபடி கிறிஸ்துவோடு உள்ள உறவு நம்மை பாதுகாக்கும். இயேசு கிறிஸ்துவினால் வருகின்ற ரட்சிப்பின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையை பாவக்கடல் உள்ளே புகுந்து விடாமல் இருக்கும்படியாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவேதான் ஒவ்வொரு பாவமான விஷயத்தையும் நாம் தனித்தனியாக சந்தித்து மேற்கொள்ள தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவின் ஐக்கியம் என்னும் கப்பலுக்குள் நாம் வந்துவிடும் போது எல்லா பாவ விசைகளும் வலுவிழந்து போய்விடும். நோவா பேழைக்குள் இருந்தார், பூமியோ வெள்ளத்தால் நிறைந்திருந்தது. அந்த பெரிய வெள்ளத்தினால் எல்லாமே அழிந்தது. ஆனால் நோவாவின் கப்பலோ எதினாலும் சேதமடையவில்லை. ஆம், அது போலத்தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னும் பேழைக்குள் நாம் மூடப்பட்டிருக்கும் போது சுற்றி இருக்கின்ற பாவங்களால் உலகத்தின் கவர்ச்சிகளால் நம்மை சேதப்படுத்தவே முடியாது. எனக்கன்பானவர்களே, இந்த நவீன உலகத்தில் எல்லா முக்கியமான இடங்களிலும், சாலை சந்திப்புகளிலும், ஹோட்டல்கள், கடைகள், வங்கிகள், மருத்துவமனைகள் என்று எங்கு பார்த்தாலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதை நாம் பார்க்கலாம். அதோடு கூட அதை குறித்த தகவல் அறிவிக்கும் பலகையும் வைக்கப்பட்டிருக்கும். எதற்காக தெரியுமா? நாம் பார்க்கப்படுகின்றோம், கவனிக்கப்படுகின்றோம் என்ற விழிப்புணர்வுடன் எச்சரிக்கையோடு செயல்படுவதற்காகத்தான். அதே போலத்தான் என் தேவன் என்னை கவனித்துக் கொண்டே இருக்கின்றார் என்ற எண்ணம் நமக்கு இருந்தால் பாவக்கடலில் நம்மால் விழவே முடியாது. மேலும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கும் போது, நாம் தவறு செய்யும் போது அவர் நம்மை கண்டித்து உணர்த்துகின்றவராய் இருக்கின்றார். வேதத்தில் நாம் பார்த்தோம் என்றால் யோசேப்புக்கு அப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருந்தது. எனவேதான் அவர் யாருடைய கண்களும் தன்னை பார்க்க வாய்ப்பில்லாத சூழ்நிலையிலும் கூட தவறான ஒரு செயலுக்கு விலகி ஓடி தன்னை பரிசுத்தமாக காத்து கொண்டார். தானியேலின் வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். முழுக்க முழுக்க உலக உல்லாசங்கள், கவர்ச்சிகள் நிறைந்த பாபிலோனிலே வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு வாலிபர் தான். பாபிலோன் என்றால் சகல அருவருப்புகளுக்கும் தாய், சகல வேசி மார்க்கங்களுக்கும் தாய் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் பாபிலோனுக்குள் தானியேல் பிரவேசிக்கும் போதே பரிசுத்தத்தை குறித்த பிரதிஷ்டையோடு பிரவேசித்திருப்பார் என்று நினைக்கின்றேன். அதனால்தான் தானியேல் 1:8 சொல்கிறது, ராஜாவின் போஜனத்தாலும் திராட்ச ரசத்தாலும் நான் தீட்டுப்படவே மாட்டேன் என்று உறுதியோடு இருந்தார். ஆகவே பாபிலோனில் உள்ள எல்லா ஞானிகளை பார்க்கிலும் கர்த்தர் அவருக்கு 10 மடங்கு ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். சாமுவேல் சிறு பிள்ளையாய் இருக்கும் போதே அவருடைய தாய் அன்னாள் ஏலி தாத்தாவினிடத்தில் அவரை விட்டுவிட்டார். சாமுவேல் ஏலியின் வீட்டில் அவருடைய பிள்ளைகளோடு தான் வளர்க்கப்பட்டார்.
ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் பிள்ளைகளாயிருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதாவது மோசமானவர்களாக, கெட்ட நடத்தை உடையவர்களாக இருந்தார்கள். அவர்களோடுதான் சாமுவேலும் வளர்ந்தார். ஆனால் அவர்களுடைய எந்த கெட்ட பழக்கமும் சாமுவேலை பிடித்து கொள்ளவில்லை. சாமுவேல் கெட்டவராக போய்விடவில்லை. காரணம், சாமுவேல் அவர்களோடு வளர்ந்தாலும் அவர்களோடு இருந்தாலும் அவர்களை பார்த்து அவர் கெட்ட காரியங்களில் ஈடுபட்டு தன்னை கெடுத்து கொள்ளாமல் தேவனுக்கு பிரியமான காரியங்களை மாத்திரம் செய்ய தன்னை ஒப்பு கொடுத்தார். தன்னை பொல்லாங்குக்கு விலக்கி காத்து கொண்டபடியினால் சிறு வயதிலேயே கர்த்தருடன் பேசும் பாக்கியத்தை பெற்றது மாத்திரமல்ல, தீர்க்க தரிசன வரத்தை பெற்று பலருக்கு ஆசீர்வாதமாக விளங்கினார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் தேவன் படைத்த பூமி பாவிகளால் நிறைந்திருந்தது. எங்கு பார்த்தாலும் மனிதர்களின் அக்கிரமம் அதிகமாயிருந்தது. நீதியை நினைத்து பார்க்காத மக்களின் நடுவில் நீதியை செய்கின்ற ஒரு மனிதன் இருந்தார். தேவனை மறந்து போன மனிதர்கள் மத்தியில் தேவனோடு நெருங்கி ஐக்கியம் கொண்டிருந்த ஒரு மனிதர்தான் நோவா. சேற்றின் நடுவே ஒரு செந்தாமரையைப் போல பாவிகள் மத்தியில் இவர் குடும்பம் ஒரு பரிசுத்த குடும்பமாக இருந்தது. நோவா தான் மாத்திரம் பரிசுத்தமாக இருக்கவில்லை, தன்னுடைய பிள்ளைகளையும் பரிசுத்த சந்ததியாக வளர்த்தார். ஆதலால் தான் பேழையை கட்ட வேண்டும், பேழைக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னபோது அவர்கள் ஏன், எதற்கு என்று கேட்காமல் கீழ்ப்படிந்தனர். தேவன் நோவாவை கனப்படுத்தி பேரழிவிற்கு விலக்கி பாதுகாத்தார். கண்பானவர்களே, என்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களோ அன்றைக்கே உங்களை முற்றிலும் கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து விடுங்கள். பரிசுத்தத்திற்கென்று பிரதிஷ்டை செய்து விடுங்கள். பாவ சோதனைகளை கொண்டு வருகின்ற சாத்தானை பார்த்து, சாத்தானே, உனக்கும் எனக்கும் என்ன, நான் கர்த்தருடையவன், நீ என்னை தடுக்க முடியாது என்று கடிந்து கொள்ளுங்கள். அவன் உங்களை விட்டு ஓடியே போய்விடுவான். நீங்கள் உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தார் அல்ல. உலகம், மாம்சம், பிசாசினால் நீங்கள் ஒரு நாளும் கரைப்பட்டு விடவே கூடாது. இயேசு திட்டம் தெளிவுமாய் சொன்னார். யோவான் 17:14, நான் இந்த உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் இந்த உலகத்தார் அல்ல என்று. ஆம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாய் நாம் வாழ வேண்டும். இதை குறித்து எண்ணும் போது எர்மைன் என்று சொல்லப்படுகிற ஒரு சிறிய வகை பிராணியை குறித்து நான் படித்த காரியம் எனக்கு நினைவிற்கு வருகிறது. இது கீரி பிள்ளையை போன்று இருக்கும். இது குறிப்பாக வெளிநாட்டில் வயல் பகுதிகளில் இருக்கின்ற ஒரு பிராணி. இது எலி மற்றும் வயல்வெளியில் இருக்கின்ற தாவரங்கள் முதலியவற்றை சாப்பிடும். இது பார்ப்பதற்கு பனியை போல பளிச்சென்று வெள்ளை நிறத்தில் இருக்கும். இதனுடைய சிறப்பு தன்மை என்னவென்றால், தன்னை சுத்தமாக வைத்துக் கொள்கிறது மாத்திரமல்ல, தன்னை சுற்றிலும் இருக்கின்ற இடத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்ளும். இந்த எர்மைன் அங்குள்ள வயல்வெளிகளை நாசப்படுத்தி விடுகிறதால் விவசாயிகள் அதை பிடிக்க பலவாறு முயற்சி செய்வார்களாம். ஆனால் இதை எளிதாக பிடிக்க முடியாது. காரணம், மிக வேகமாக ஓடி பூமியில் உள்ள பொந்துக்களில் போய் இது ஒளிந்து கொள்ளும். இதனால் அவைகள் ஒளிந்து கொள்ளக்கூடிய அந்த பொந்துகளின் அருகில் மனித கழிவுகளையும் மற்ற அசுத்தங்களையும் போட்டு விடுவார்கள். காரணம், இவைகளுக்கு அசுத்தங்கள் என்றால் பிடிக்காது. அவர்கள் இந்த எர்மைன் பிராணியை பிடிக்க வரும்போது அவைகள் வேகமாக பொந்தை நோக்கி ஓடும். ஆனால் அசுத்தத்தை பார்த்தவுடன், நான் செத்தாலும் சாவேனே தவிர என்னை நான் தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன், என்னை நான் அசுத்திப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்று வெளியிலேயே நின்றுவிடும். அப்போது அதனை எளிதாக பிடித்து விடுவார்கள். இப்படி நாமும் கூட பாவம் செய்ய வாய்ப்புகள் நமக்கு வரும்போது, பாவம் செய்கின்ற சூழ்நிலைகள் நம்மை சுற்றி இருக்கும் போது, இந்த எர்மைனை போல நான் என்னை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன், நான் என்னை கரைப்படுத்தி கொள்ள மாட்டேன் என்று வைராக்கியமாக நிற்கும் போது எந்த பாவமும் நம்மை தொடவே முடியாது. யோவான் 8:46
என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று இயேசு கிறிஸ்து திரளான மக்கள் மத்தியிலே சவாலோடு கேட்டார். அவருடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகமாயிருந்தது. எல்லாரும் வாசித்து அறியக்கூடிய நிரூபமாயிருந்தது. அவருடைய சவால் நிறைந்த கேள்வியை அவரை பகைத்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாரகர்கள், பொதுமக்கள் யாவரும் கேட்டார்கள். ஆனால் ஒருவரால் கூட பதில் சொல்ல முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கையாக இருந்தால் எல்லாருக்கு முன்பாகவும் நம்மால் சவாலாக வாழ முடியும், சாட்சியோடு வாழ முடியும், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும், வல்லமையுள்ள ஜீவியம் செய்ய முடியும். ஆதலால் பரிசுத்தத்தை எப்பொழுதும் பாதுகாத்துக் கொள்ள நாம் ஒரு தீர்மானம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீனிடத்தில் போய் உட்கார்ந்து பேசினார். ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை. ஒரு ஸ்திரீ வந்து அவருடைய பாதங்களை எல்லாம் ஓயாமல் முத்தம் செய்தாள். அவர் பாவ எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. அவர் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டார் என்பது உண்மைதான். ஆனால் பாவம் அறியாதவராயிருந்தார். அவர் பாவம் செய்யவில்லை. அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. அதனால்தான் அவர் சாத்தானை சுட்டிக்காட்டி, இதோ இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று திட்டவட்டமாய் தெளிவாய் அவரால் சொல்ல முடிந்தது. அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய முன்மாதிரியான பரிசுத்த வாழ்க்கை. நாம் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது உலகத்தின் அதிபதி நம்மிடத்தில் வந்து அவனுடைய காரியங்கள் நம்மிடத்தில் காணப்படுகிறதா என்று சோதித்து பார்க்க வருவான். நம்மிடத்தில் பாவ எண்ணங்களோ, பாவ சிந்தைகளோ, பாவ காரியங்களோ இல்லாதிருந்தால் நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் இங்கிருந்து மலேசியாவிற்கோ அல்லது வேறு வெளிநாட்டிற்கோ செல்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். இங்குள்ள விமான நிலையத்தில் அதிகாரிகள் உங்களை சோதித்து பார்ப்பார்கள். அதே போல மலேசியாவில் உங்கள் விமானம் இறங்கினதும் அங்குள்ள அதிகாரிகளும் உங்களிடத்தில் என்ன வைத்திருக்கிறீர்கள் என்பதை சோதித்து பார்ப்பார்கள். மடியில் கனமில்லை என்றால் உள்ளத்தில் பயமில்லை. அதுதான் பரிசுத்த வாழ்க்கை. நம்மை பரிசுத்தமாக்குவதற்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். ஆவியானவர் வேத வசனங்களை அருளி செய்து இருக்கின்றார். ஆகவேதான் நாம் பரிசுத்த பாதையில் நடப்பது சாத்தியமாகின்றது. நீங்கள் கர்த்தருக்காக பரிசுத்த ஜீவியம் செய்வீர்களானால் கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியமாய் நிற்பார். உங்களை பாதுகாக்கும்படி, உங்களை உயர்த்தும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களை உயர்த்துவார். ஆதலால் பரிசுத்தத்திற்குரிய தீர்மானங்களை இன்றைக்கே எடுத்து விடுங்கள். எப்படி இளைய குமாரன் தன் பழைய வாழ்க்கையை விட்டு திரும்பி வந்தபோது அவருக்கு விலையுயர்ந்த புதிய வஸ்திரமும் மோதிரமும் கொடுக்கப்பட்டு மகன் என்ற உறவை அவர் திரும்ப பெற்று கொண்டாரோ, நாமும் கூட நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் வருந்தி சுத்திகரிக்கப்படும் போது சகரியா 3:4-5 வசனங்கள் சொல்கிறது, அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்கச் செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். ஆம், எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள்! நாம் சுத்திகரிக்கப்படும் போது அதே பழைய வஸ்திரம் அல்ல, புதிய வஸ்திரத்தை தருகிறார். அவருடைய பிள்ளை என்ற உரிமையை நாம் பெற்றுக் கொள்கின்றோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் களி கூர்ந்து மகிழ முடியாதபடி உங்கள் வாழ்க்கையில் பாவங்களோ குற்ற மனசாட்சியின் உறுத்துதல்களோ இருக்குமானால் தேவ கிருபையை சார்ந்து கொண்டு உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு பாவ மன்னிப்பு எவ்வளவு முக்கியமோ அது போலவே ரட்சிக்கப்பட்ட பின்பு அனுதின சுத்திகரிப்பு மிக மிக முக்கியம். பரிசுத்த வாழ்க்கைக்கு
எப்பொழுதும் நம்முடைய கண்கள் இயேசுவையே நோக்கி இருக்க வேண்டும். அவரே நம்முடைய நல்ல முன்மாதிரி. நம்முடைய பரிசுத்தத்திலே அவர் அக்கறையுள்ளவர். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் வேத வசனத்தினாலும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலும் உங்களால் நிச்சயம் பரிசுத்த ஜீவியம் செய்ய முடியும். ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களாக கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க தேவனுடைய ஆவியானவர் நிச்சயம் நமக்கு உதவி செய்வார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆறுதலாக ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நம் தேவன் அவர் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர். நம்மை குறித்து உயர்ந்த திட்டங்கள் உடையவராயிருக்கிறார். அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தேவன் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார்? நாம் என்னவாக இருக்க வேண்டும் என்று அவர் நம்மை தெரிந்து கொண்டார். வேத வசனம் சொல்லுகிறது, நாம் உலகத்திற்கு ஒளியாக வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டாராம். நாம் உலகத்திற்கு ஒப்பாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டாராம். மேலும் உலகத்திற்கு சாட்சிகளாய் இருக்கும்படி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டாராம். என்ன சாட்சிகள் என்று நீங்க கேட்கலாம். 1 பேதுரு 1:16 வசனம் சொல்லுகிறது, அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று. ஆமான்பானவர்களே, ஒரு கர்த்தருடைய பிள்ளை தன்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளும் போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று அவைகள் வெளிப்படுத்துகிறதா. நாம் பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது நாம் உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல, நாம் வித்தியாசமானவர்கள் என்று அவைகள் வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. மேலும் நாம் பரிசுத்தமாக இருப்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. ஆம் அன்பானவர்களே, நாம் தேவனை போல இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் காரியங்கள் செய்கிறதை போல நாமும் செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பரிசுத்தமாய் இருப்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. அன்பானவர்களே, பரிசுத்தம் இல்லாமல் நாம் தேவனை தரிசிக்கவே முடியாது. தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடியாது, தேவனோடு நடக்க முடியாது. பாவம் தேவனையும் நம்மையும் பிரிக்கிறதா இருக்கிறது. ஆனால் பரிசுத்தம் தேவனோடு நெருங்கி சேர ஏதுவாக இருக்கிறது. நீங்கள் யோசுவா 3:5 வசனத்தின் படிப்பீரானால், யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லப்பா, இன்றைக்கு உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள், நாளை தினம் உங்கள் நடுவிலே அற்புதம் நடக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானுக்கு முன்பாக நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. யோர்தான் ஆறு ஒரு பெரிய தடையாக இருந்தது. வெள்ளம் புரண்டு ஒரு பிரச்சனையாக அவர்கள் காணப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எண்ணினார்கள், இந்த பிரச்சனையை நாம் மேற்கொள்ள முடியாது என்று புலம்பினார்கள், கலங்கினார்கள், பதறினார்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்று கூட யோர்தான் ஆறை போல பல பிரச்சனைகள் உங்கள் மனதை வாட்டி கொண்டிருக்கலாம். இது முடியாது, இது மாறாது, இது என் தலைவிதி என்று உங்களை எண்ண தோன்றலாம், யோசிக்க தோன்றலாம். இதுதான் என் நிலைமை, இது மாறவே மாறாது என்று புலம்ப உங்களை வைக்கலாம். ஆனால் ஆண்டவர் யோசுவாவுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். இன்று உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள், நாளை தினம் ஒரு அற்புதம் நடக்கும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளை, அற்புதங்கள் நடக்கிறதுக்கும் பரிசுத்தமாக்கிக் கொள்கிறதுக்கும் சுத்திகரிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்கலாம். பாவம் தடைகளை கொண்டு வரும், ஆனால் பரிசுத்தமோ தடைகளை அகற்றி போடும். பாவம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு முற்றுப்புள்ளியை கொண்டு வரும். ஆசீர்வாதத்துக்கு முற்றுப்புள்ளி, நம்முடைய சந்தோஷத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி, நம்முடைய வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கொண்டு வரும். ஆனால் பரிசுத்தமோ ஒரு புதிய மாறுதலை, நன்மையை, ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே
கொண்டு வரும். ஆமன்பானவர்களே, பரிசுத்தம் ஆக நம்ம இருக்கும்போது பரிசுத்த தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஆமா, அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை நீங்க வேண்டும் என்றால், சமாதானமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால், தேவன் நம்மோடு இருந்தால்தான் காரியங்கள் அனுகூலமாக மாறும். அதற்கு நம்மை பரிசுத்தமாக காத்துக்கொண்டால்தான், சுத்திகரித்துக் கொள்ளும் பொழுது தேவன் நம்மோடு இருப்பார். நம்முடைய வாழ்க்கையில் முன்பாக இருக்கிற தடைகளை அகற்றி போடுவார். ஆண்டவருடைய ஒரே ஆசை, நான் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நீங்களும் பரிசுத்தமாக இருக்க. ஆண்டவரோட விருப்பம் அது. ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிற ஒரே ஒரு காரியம், அதை நாம் செய்வோமா? நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார், தன் கடைசி ரத்தத்தை சிந்தினார். அவர் கேட்கிற ஒன்னே ஒண்ணுதான், பரிசுத்தமாயிருங்க. அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுவோமா? அப்பொழுது நம்முடைய விருப்பங்களை, ஏக்கங்களை, எதிர்பார்ப்புகளை அவர் நிறைவேற்றுவார். நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட நல்ல அந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வார்த்தைகளை கேட்டு தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருத்தரையும் கருத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, சந்தோஷமான நாட்களை காண கிருபைத்தாங்க. துன்ப கண்ட நாட்களுக்கு ஈடாக இரட்டத்தனையான நன்மை வரும் என்று நீ சொன்னீரல்லவா? இன்று யோசுவாவுக்கு முன்பாக அந்த யோதான் ஒரு துன்பமாக, ஒரு தடையாக, ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஆனால் தன்னை ஆராய்ந்து பார்த்து சுத்திகரித்துக் கொண்ட போது இந்த யோதான் வழி விட்டது. இஸ்ரேல் ஜனங்கள் முன்னிட்டு போனார்கள், யோதானை கடந்து சென்றார்கள் என்று நாங்கள் பார்த்ததை போல இன்றைக்கு அவர் குடும்பத்திலே, அவருடைய வேலை ஸ்தலத்திலே, அவருடைய சரீரத்திலே பார்க்கிற நெருக்கங்கள், வேதனைகள், தடைகளை நீர் அறிவீர். பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, அவருடைய பொருளாதாரத்தை குறித்து, சரீரத்தில் படுகிற பாடுகளை குறித்து நீர் அறிந்திருக்கிறீர். அப்பா, அவருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு வியாதியை சிலுவிலே சுமந்தார் என்று வசனம் சொல்கிறது அல்லவா? ஆம் சுவாமி, எங்கள் பாரங்களை, கஷ்டங்களை நீ சுமந்திருக்கிறீர். ஆம் ஆண்டவரே, துன்ப கண்ட நாட்களுக்கு ஈடாக இரட்டத்தனையான நன்மை வரும் என்று சொன்னீர். லென்த் காலத்திலே உடைய சிலுவை பாடுகளை, உன் அன்பை தியானிக்கிற ஒவ்வொரு திருமடை கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா துன்பங்கள், எல்லா வேதனைகள், எல்லா சஞ்சலங்களை, மனதை வாட்டுகிற எல்லா காரியங்கள் நீங்கி போகட்டும். சந்தோஷமான, மனமகிழ்ச்சியான நாட்களை காண கேட்க கிருபையாக நீர் அப்படியே செய்ய போகிறதுக்காக நன்றி. இயேசு மூலம் எடுக்க நிச்சயம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக, ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவர்களிடத்திலிருந்து ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். கீழுள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.